இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா லிட்டில் போன் லார்ஜ் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்கிட்ட போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் என்னென்னா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு பேர் மெஸ்ஸி. அவன் என்ன பண்ணுறான்னா தான் அப்பாவுக்கு அன்றைக்கி தான் பிறந்த நாள். அதனால் கேக் வெட்டுறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா கேக்கை ரெடி பண்ணிகிட்ருக்கான். கேக்கை ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் தான் அப்பா கிட்டே கொண்டு போகலான்னு சொல்லிட்டு கேக்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொண்டு போகிற அப்பா கிட்டே. ஆனால் அப்போ தான் அப்பாவை காட்டுறாங்க. அப்பாவுக்கு பேரடைஸ்டு. அதனால் நடக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அதனால் எப்போவுமே வீல் சேரை தான் சுற்றி திரிவார். அப்போ அவங்க அம்மா கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க பொண்ணு கூட. கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்க. அப்போ அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு ஒரு விசித்திரமான கிஃப்ட் ஊற்றுறாங்க. என்னென்னா கத்தி, கொடாரி, ஆயுதம் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா மெஸ்ஸியோட அம்மா பேர் ரோஸு. அது அவங்க அம்மாவே செஞ்சது. இதில் என்னென்னா கைப்படி எல்லாமே எலும்பில் செஞ்சுருக்காங்க. அதுதான் ரொம்ப இதில் முக்கியமான விஷயம். இப்போ அவங்க அம்மா கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அப்பாவுக்கு ஊசி போடுறாங்க. அவங்க அப்பா அப்படியே மயங்கிடுறாங்க. மயங்கினோடனே அம்மாவும் பொண்ணு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா இப்போ வெளியே யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. என்னடா இது கேக் வெட்டுற இடத்த அப்படின்னு சொல்லிட்டு சரி நில்லு பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கதவு கிட்ட போகிறாங்க. இப்போ கதவு தட்டை ரொம்ப ஸ்பீடாக தட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் இப்போ கொஞ்ச நேரம் நின்னதுக்கப்புறம் வெளியே ஒரு அலற சத்தம் கேட்குது. இது மாதிரி எங்கள் அடிபட்டிருக்கு, எப்படியா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர். சரி தயவுசெய்து எங்களுக்கு உதவுங்கன்னு சொல்லி கத்திட்டுருக்காங்க. ஆனால் மெஸ்ஸியோட அம்மா ரோஸுக்கு இது ரொம்ப விசித்திரமாக தெரிஞ்சிருக்கு. ஏன் இப்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் 2 பேரையும் வீட்டுக்குள்ளே கதை திறந்து உள்ள விட்டுறாங்க. அந்த பையன் காயம் அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க அண்ணனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான். வயிற்றில் ஒரு இரும்பு கம்பி குத்திருக்கு. 2 பேருமே ரொம்ப பயந்துருந்தாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம், எங்களால் வழியில் இருட்டாக இருந்தனால ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எங்கள் அண்ணனோட வயிற்றில் ஒரு இரும்பு கம்பி பாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அண்ணன் பேர் ஜாக்கு. ஜாக்கோட இந்த நினைவை பார்த்து ரோஸ் உடனே அவனுக்கு உதவி பண்ணுறான். அதாவது என்னென்னா ஜாக்கை ஒரு இடத்த படுக்க வச்சு அவன் வயிற்று கம்பியை வெளியே எடுத்துகிட்டு அவனுக்கு ஸ்டிச்சிங் ப்ராப்பராக போட்டு விட்டுறா. இவன் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே திட்டுறா. அப்படி ப்ராப்பராக ஸ்டிச்சிங் போட்டு விட்டுறா. இப்போ ரோஸ் ஜாக் தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ ரோஸோட பொண்ணும் அந்த ஜாக்கோட தம்பியை பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் ஜாக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் எதுக்குமே சரியாக பதில் சொல்லலை. ரோஸ் புரிஞ்சுக்கிறா அவன் பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் மேலும் அவன்கிட்ட கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கான். ஜாக் அப்போ தான் சுயநினைவுக்கு வரான். இப்போ அவன் நல்லா இருக்கான். ரோஸ் உயிரை காப்பாற்றுக்கு நன்றி ரோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்கிறான். நீங்கள் ரொம்ப காயப்பட்டுறீங்க, அதான் உங்களை பார்க்க என்னால் முடியல அப்படின்னு ஜாக்கு சொல்கிறான். ஜாக்கு உன் தம்பிக்கு சொல்கிறதுன்னு தெரியல, நான் கேள்வி கேட்டப்போ அவன் விட்டு விட்டு பேசினான் அப்படின்னு சொல்லி ரோஸ் சொல்கிறான். அதுக்கு ஜாக் அவன் அப்பாவையும் அவனுக்கு குழந்த மாதிரி அவன் மனசு, அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே அவன் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் 2 பேரும் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. அவங்க பேச்சுலேருந்து தெரியுது அவங்க சாதாரண ஆள் கிடையாது, திருடங்க. அவங்க தப்பிச்சு போகும்போது கார் எங்கேயோ மாட்டிக்கிச்சு. அதனால தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரிய வருது. அதனால் காரை விட்டு வெளியே அவங்க வந்துருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை காரில் அவங்க திருடிட்டு வந்த பணம் அப்படியே இருக்குது. இப்போ ஜாக் அந்த காருக்கு போய் அந்த பணத்தை எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறான். ஆனால் அதுக்காண்டி ஒரு பிளான் பண்ணுறான். ஜாக்கோட தம்பியை அழுகிற மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கிறான். உடனே ஜாக்கோட தம்பி அழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணோம். ஏன் அழுகிறான்னு சொல்லி இவங்க ரோஸும் அவனோட பொண்ணு மைக்கும் கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறான் இது மாதிரி கார் அவனோட நோட் புக் இருக்குது, அவனுக்கு பிடிச்ச நோட் புக்கு, அதை கொண்டு வர சொல்லி அழுகிறான். நீங்கள் ஒரு கார் தந்தீங்கன்னா நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜாக் சொல்கிறான். சரி அழாத, நான் போய் நோட் புக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸும் ஜாக்கும் கிளம்பி போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அவனோட பொண்ணு இருக்கால, பொண்ணுக்கிட்ட இது மாதிரி மெஸ்ஸிட்ட சொல்லிட்டு போகிறான். இது மாதிரி நீ வீட்டை தனியாக இருக்க, அதனால் ஜாக்கோட தம்பிகிட்ட அதிகமாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிறப்ப இவங்க நிறையா பேசிட்டு வராங்க. என்ன ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ரோஸ் சொல்கிறான், என் பையன் இதே மாதிரி தான் ஒரு கார் ஆக்சிடென்ட் போகும்போது இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டுருக்கான். சரி ஓகே, வீட்டை மெஸ்ஸியை காட்டுறான். மெஸ்ஸி ஆனால் மெஸ்ஸியை பார்த்தா ஜாக்கோட தம்பிகிட்ட பேச மிகவும் ஆசையாக இருக்குது. ஆனால் என்னென்னா அவங்க அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் பேசாமல் வந்திருக்கு. ஏன்னா மெஸ்ஸிக்கு என்னென்னா அவங்க அம்மா தவிர வேறு யார்ட்டையும் இதுக்கு முன்னாடி பேசினதே கிடையாது. அவ்வளோ கடுமையாக அவங்க தாய் வளர்த்துருக்கா.
இப்போ ஜாக்கு ரோஸ் வந்து அந்த விபத்து நடந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பணம் பெட்டியை வந்து எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த காருக்குள்ளே பார்த்தா ஒரு டெட் பாடி வந்து கிடைக்குது. அதை வந்து ரோஸ் வந்து பார்த்துட்றா. ரோஸ் பார்த்ததுக்கப்புறம் யார் அந்த டெட் பாடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் வந்து அவன் எதுவுமே வந்து சொல்லாமல் வந்து வந்துடுறாங்க. இப்போ கார் எடுத்து திரும்பி வரும்போது யார் அந்த டெட் பாடின்னு சொல்லிட்டு ரோஸை கேட்டுக்கிட்டே வரா. இப்போ வந்து ஜாக் வந்து அவங்ககிட்ட இருக்க துப்பாக்கி எடுத்து வந்து ரோஸை வந்து வச்சு இது மாதிரி வந்து நீ இதெல்லாம் வந்து கேட்கக்கூடாது, ஒழுங்காக வந்து ஓட்டு அப்படின்னு வந்து ஜாக் வந்து சொல்கிறான். அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போ வந்து ஒரு பப்ளிக் பற்றி வந்து இப்போ நிப்பாட்ட சொல்கிறாங்க. நிப்பாட்ட சொன்னோடனே வந்து அவனோட பாஸுக்கு வந்து ஃபோன் பண்ணுறான் ஜாக். ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து பணம் வந்து என்கிட்ட தான் இருக்குது, உன் மகன் தான் வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்படின்னு வந்து போய் சொல்கிறான். ஆனால் அவனோட மகன் தான் வந்து அவன் கொண்டு வந்து கார் வந்து டெட் பாடியாக கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க முதலாளிக்கு வந்து தெரியல. வீட்டை இப்போ மெஸ்ஸியும் ஜாக்கோட தம்பியும் வந்து இதை ரேடியோ கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ண இது மாதிரி வந்து 2 பேர் வந்து கொலை அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஜாக்கோட தம்பி வந்து ரேடியோ போட்டு வந்து உடச்சிட்றான். ரேடியோ போட்டு வச்சோடனே வந்து இப்போ வந்து ரோஸும் ஜாக்கும் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து அவங்கக்கிட்ட வந்து எதுவுமே வந்து சொல்லலை, அமைதியாக வந்து இருக்கா ரோஸு. பொண்ணுக்கிட்ட வந்து எதுவுமே சொல்ல அமைதியாக வந்து இருக்கா. வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து வராரு. வந்து வீட்டுக்கு வந்து காப்பி கேட்குறாரு. அவங்க வீட்டில் வந்து உள்ள ஃபோட்டோலாம் வந்து பார்க்குறாரு. ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இன்னொரு வழக்கோட ஞாபகம் வந்து வருது. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து திடீர்னு வந்து காணாமல் போயிட்டான். அந்த பெண்ணோட குடும்பத்துக்கு எதுவும் வந்து ஆகலை, ஆனால் வந்து இன்னும் உயிரோடு இருக்கிறது அப்படின்னு வந்து அது சொல்கிறான். ஆச்சப்பட விதமாக வந்து அந்த குடும்பம் வேறு யாரும் இல்லை, ரோஸோட குடும்பம் தான். அதாவது வந்து அவரோட கணவர் வந்து மகள் மெஸ்ஸி. ஆனால் காணாமல் போன பொண்ணு ரோஸ் இல்லை, ஆனால் ரோஸ் வேறு யாருன்னு சொல்லி அதிகாரி வந்து புரிஞ்சுக்கிறாரு. இந்த குடும்பத்தோட பெண்ணை வந்து இங்கே தான் வாழ்ந்துட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ செய்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு வந்து ஜாக் வந்து வெளியே வந்துடுறான். அதிகாரி வந்து சுட பார்த்தான். ஆனால் வந்து அந்த அதிகாரி வந்து ஜாக்கை வந்து பிடிச்சிடறார். போலீஸ் ஆஃபீஸர் பிடிச்சிட்டு வந்து 2 பேருக்கு நடுவில் சண்டை நடக்குது. சண்டை நடக்கிறப்ப வந்து அந்த அதிகாரியை வந்து சுட்டுடுறான். சுட்டு வந்து அவங்க அதிகாரியை வந்து அவங்க கணவர் வந்து குணமடைஞ்சு வருவதை வந்து நம்ம வந்து பார்க்குறாங்க. அவர் பேச வந்து பார்க்குறாரு. ஆனால் வந்து ரோஸ் வந்து இதை பார்த்துட்டான். அதனால் ஓடி போய் வந்து அவனுக்கு வந்து ஊசி வந்து போட்டுறான். ஊசி போட்டு வந்து மீண்டும் வந்து அவங்க ரோஸோட ஹஸ்பண்ட் வந்து மயக்க வேண்டாம். இப்போ வந்து இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரோஸ் ஒரு சாதாரண பெண் கிடையாது. அவள் வந்து எதை வந்து மறைக்கிறான்னு வந்து நமக்கு வந்து தெரியாது. இதனாலே வந்து இப்போ என்னென்னா வந்து மெஸ்ஸி வந்து மிக வந்து பயந்துட்டா. ரோஸ் உடனே போய் அவளை போய் கட்டிப்பிடிச்சி இதெல்லாம் ஒன்றோட சமாச்சாரம் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து ரோஸ் வந்து அந்த அதிகாரி வந்து ஒரு காற்றை வந்து புதைக்க போகிறான். அப்போ தான் வந்து அதிகாரியோடைய வந்து யாராவது பார்த்தா வந்து அது வேறு ஏதோ குற்றவாளி வந்து வச்சுட்டு போன மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக்கும் தப்பியும் வந்து பேஸ் பண்ணுறதுக்கு வந்து போகிறாங்க. தப்பி போகிறதுக்கான வீட்டை வந்து வழி பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து ஜாக் வந்து நினைவு வருது, பணப்பெட்டியை வந்து மேலேயே வந்து வச்சிட்டோன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வரதுக்காண்டி தம்பியை விட்டுட்டு இவன் மட்டும் வந்து போகிறான். அப்போ பார்த்தா வந்து 2 நிமிஷத்தை பணம் எடுத்துகிட்டு வரேன், நீ இங்கே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு வந்து போகிறான். இப்போ ஜன்னல் வழியை வந்து வீட்டுக்கிட்ட வந்து பார்க்குறான். இந்த முறை வந்து அவன் வந்து வேறு வீட்டை பார்க்குறான். அங்கே ஒரு பொண்ணை வந்து ரொம்ப மோசமான நிலையை வந்து பார்க்குறான். அது எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்தா கையே கால் எல்லாமே வந்து வெட்டப்பட்ட நிலையில் வந்து இருக்குது. இப்போ தான் வந்து நமக்கு தெரியாது இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, அந்த வீட்டை காணாமல் போச்சுன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான வந்து ரோஸ் கிடையாது, இந்த பொண்ணு தான் சொல்லி தெரிய வருது. அதை கடத்தப்பட்டு வந்து இந்த வீட்டை வந்து சிறையடிச்சு பெற்றிருக்கான்னு சொல்லி தெரியாது. ரோஸ் வந்து அவன் கூடுறது எல்லாமே வந்து பொய்ன்னு வந்து தெரிய வருது. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்து வந்து பழி வாங்குறதுக்காண்டியே வந்து இது மாதிரி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஏன்னா அந்த ரோஸோட பையனை வந்து இந்த குடும்பம் தான் வந்து காரை ஏற்றி வந்து கொண்டு இருப்பாங்க. அது எதிர்பாராமல் நடந்த ஆக்சிடெண்ட்டு. ஆனால் வந்து அதை பழி வாங்கிறதுக்காண்டி ரோஸ் வந்து இந்த அம்மா வந்து இப்படி வந்து பண்ணி இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்க சொல்லி முடிவு எடுத்திருக்கா. இதை பார்த்தோன்னே வந்து ஜாக்குக்கு வந்து ரொம்ப பரிதாபம் வந்து போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து அந்த அம்மாட்ட கை கால் எல்லாமே வெட்டினா அந்த அம்மா வந்து ஜாக்கிட்ட வந்து என்னை எப்படியாவது கொன்னுரு அப்படின்னு வந்து சொல்கிறா. அவனும் ஜாக்கும் வந்து கழுத்தை நெரிச்சு வந்து கொன்னுடுறான். இப்போ வந்து வீடு கழுத்தை நெரிச்சு கொண்டதுக்கப்புறம் வந்து வீடு ஃபுல்லாக வந்து இதெல்லாம் வந்து ரோஸ் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கா கேமராவில், இவன் என்ன நடக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு. இப்போ கழுத்தை நெரிச்சு கொண்டதுக்கப்புறம் வந்து இப்போ ஜாக் வந்து உள்ளே வரான். உள்ளே வந்து வந்து அந்த மெஸ்ஸியை வந்து பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறம் வந்து அவட்ட வந்து எல்லாமே வந்து சொல்கிறான், இந்த ரோஸ் இருக்காளே அவள் வந்து உண்மையான அம்மா கிடையாது, உன்னோட உண்மையான அம்மா வந்து வேறு அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து ஜாக் வந்து மெஸ்ஸிக்கிட்ட வந்து நீ வந்து உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் காரில் போய் உட்காரு, நான் உங்கள் 2 பேரையும் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து மெஸ்ஸியும் அவங்க அப்பா வந்து போய் வந்து காரில் போய் வந்து உட்காந்தான்.
ஜாக்கு போய் வரேன்னு சொல்லிட்டு வந்து போகிறான். ஆனால் இப்போ அவன் தம்பியை போய் பார்த்தா வந்து அவன் தம்பி இருக்க இடத்த வந்து அவனை வந்து காணோம். இப்போ அவன் தம்பியை பார்த்தா வந்து ரோஸோட வந்து இருப்பான். இப்போ வந்து ஜாக் பையன் வந்து கூப்பிட்றான். கூப்பிட்டாலும் வந்து வர மாட்டேங்க. ஏன்னா அந்த ரோஸ் வந்து நீ தான் என்னோட பையன் சொல்லிட்டு அவனுக்கு வந்து தாய் பசங்க காட்டி வந்து அவனை வந்து இவ பக்கம் வந்து இழுத்து வச்சிருக்கான். இந்த சமயத்தை வந்து பார்த்தா ஜாக்கோட பாஸ் வந்து உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்தோடனே வந்து ஜாக்கிட்ட வந்து விசாரிக்கான், பணமும் இதெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எல்லாத்துக்கும் இந்த ரோஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு ஜாக் வந்து போட்டு கொடுத்துட்றான். ஆனால் அவன் வந்து பாஸ் வந்து வர வழியிலே வந்து அந்த காரை ஆக்சிடென்ட் ஆன காரை வந்து பார்த்துட்டு அது கூட வந்து அவன் பையன் வந்து இறந்து கிடக்கிறதையும் வந்து பார்த்துருப்பான். உன்னை நம்பி தான் என் பையனை அனுப்புனேன், அவனை வந்து இது மாதிரி வந்து கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வந்து ரொம்ப கோபமாகி ஜாக்கை வந்து அடிக்க ஆரம்பிப்பான். இப்போ இந்த சமயத்தை வந்து பாஸ் வந்து துப்பாக்கியை வந்து யார் மேலே நீட்டுவான்னா வந்து அந்த ரோஸ் மேலே வந்து நீட்டுவான். ரோஸ் மேலே நீட்டுறதை பார்த்தோன்னே வந்து ஜாக்கோட தம்பி வந்து அதை வந்து பின்னாடி இருந்து அடித்து வந்து அவனை வந்து ஜாக்கை வந்து பாஸை கொண்டு வருவான். பாஸ் கூட வந்து இன்னொரு ஆள் வந்து ஜாக்கோட தம்பி வந்து கொண்டு வருவான். மெஸ்ஸியும் அவங்க அப்பா கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜாக் வந்து பின்னாடி வாசல் வழியாக போகிறான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி வாசல் வழியாக தவிச்சு போகிறான்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ மெஸ்ஸி அவங்க அப்பா தான் ஜாக்கை பற்றி வந்து கவலைலாம் அவங்க வந்து தவிச்சு போகிறான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் வந்து கழிச்சுறாங்க. மெஸ்ஸி வந்து அவங்க அப்பா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து காட்டுறாங்க. இப்போ ரோஸ் வந்து ஜாக்கோட தம்பியை வந்து பையனாக நினச்சி வந்து வளர்த்துட்டு இருக்கிறத வந்து காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து கேமராவில் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து கேமராவில் யார் பார்த்துட்டு இருக்காங்கன்னா வந்து ஜாக்கை வந்து ஒரு ரூம்குள்ளே வந்து ரோஸ் வந்து அடைச்சி போட்டிருக்கா. அவனோட கை காலெலாம் வந்து இது மாதிரி வந்து பனிஷ்மெண்ட் பண்ணி வந்து அவன் இதெல்லாம் வந்து கேமராவில் வந்து பார்த்துட்ருக்கான். வந்து ஜாக்கோட தம்பி வந்து முழுசாக வந்து ரோஸை வந்து தன் அம்மா வந்து ஏற்றுட்டான்னு சொல்லிட்டு இதோட இந்த படத்தோட கதை வந்து முடித்து நன்றி.